பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 17வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் என்பதாக. மற்றவர்களை விடுவிக்க உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. யூ ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெலிவர் அதர்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசுவும் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் மலையிலிருந்து கீழே சென்றபோது மற்ற சீஷர்களால் உதவ முடியாத ஒரு மனிதனை கண்டார்கள். மத்தேயு 10 இயேசு சீஷர்களுக்கு பிசாசுகளை விரட்ட குறிப்பிட்ட அதிகாரத்தை வழங்கினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைய விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு அதே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சாத்தான் மற்றும் ஒவ்வொரு பேயும் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான் என்றும் அவனுடைய வல்லமை நீக்கப்பட்டு விட்டது என்றும் ஒவ்வொரு விசுவாசியும் நம்ப வேண்டும். பிசாசுகள் மனிதனுக்கு பயப்படுவதில்லை, ஆனால் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திற்கு, அவரிடம் உள்ள அதிகாரத்திற்கு பயப்படுகிறது. இப்படி இருக்க இயேசு சீஷர்களுக்கு குறிப்பிட்ட அதிகாரத்தை வழங்கியிருந்தாலும் அவர்களால் அதை விரட்ட முடியவில்லை. இந்த மனிதன் தனது மகனை சீஷர்களிடம் கொண்டு வந்தான். அவருடைய சீஷர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இன்றும் இப்படித்தான் கிறிஸ்தவர்களின் நிலைமை காணப்படுகிறது. உலகில் பிசாசு பிடித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். சில சமயங்களில் அவர்களை கிறிஸ்தவர்களிடம் கொண்டு வருகிறார்கள். ஆனால் பல கிறிஸ்தவர்கள் வல்லமையற்றவர்களாய் இருப்பதை நாம் காண்கிறோம். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் பரிசுத்த ஆவியிலும் அக்கினியிலும் ஞானஸ்நானம் பெறவில்லை. மேலும் ஆவியின் அபிஷேகத்தையும் சாத்தானின் வல்லமையின் மீது கிறிஸ்து நமக்கு கொடுத்த அதிகாரத்தையும் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், நான் ஒருவரை உங்கள் சீஷர்களிடம் கொண்டு வந்தேன், அவர்களால் அவருக்கு உதவக்கூட முடியவில்லை என்று கூறும் நிலை உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு கூறினார். இன்றும் கர்த்தர் அடிக்கடி இதே போன்ற வார்த்தைகளை சொல்கிறார். சாத்தானின் ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை மற்றும் உதவிக்காக மக்களை தம்முடைய பிள்ளைகளிடம் கொண்டு வருவதை அவர் காணும்போது நிறைய பேர் அவர்களுக்கு உதவ முடியாத போது அவர் அதே வார்த்தைகளை கூறுகிறார். இதுவும் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இதை கவனமாக எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கான நோக்கத்தின்படி என்னிடம் அனுப்புகிறவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் விரும்புகிறேன். உம்மை மிகவும் ஆர்வத்துடன் தேட விரும்புகிறேன். நீர் என் அழைப்புக்காக என்னை அபிஷேகம் செய்யும் என்று கேட்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஓய்வு நாளில் நாம் தேவாலயத்திற்கு செல்லும் போது நிறைய கைத்தட்டல்களும் அற்புதமான இசையும் இருக்கும். ஆனால் உங்களை சுற்றியுள்ள சமூகத்தில் பிசாசால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக இருப்பது பற்றி யோசனை உண்டா? அதுவும் நமது அழைப்பின் ஒரு முக்கிய பகுதி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு ஒரு வார்த்தையால் பிசாசுகளை துரத்தினார். எப்போதும் அப்படித்தான் இருந்தது. ஒரே வார்த்தை. வேதம் கூறுகிறது, இயேசு இருப்பது போல நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதாக. நாம் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டால் நம் மனசாட்சி தெளிவாக இருக்கும். மேலும் நாம் கர்த்தருடன் மனத்தாழ்மையுடன் நடக்கிறோம் என்றால் கிறிஸ்துவுக்கு இருந்த அதே அதிகாரம் நமக்கும் உண்டு. அவருடைய பெயரை பயன்படுத்துவதன் அர்த்தம் அதுதான். யாரோ ஒருவர் உம்முடைய சீஷர்கள் ஒருவருக்கு இவரை கொண்டு வந்தார், அவரால் பிசாசுகளை துரத்த முடியவில்லை என்று நம்மை பற்றி சொல்லக்கூடாது. இயேசு துரத்தியது போல ஒரு வார்த்தையில் பிசாசுகளை துரத்துங்கள். மற்றவர்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுவிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து அனுதினம் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய சீஷர்களாய் காணப்படுகிற நாங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நிறைந்தவர்களாய் சத்ருவின் சேனைகளை முந்தி கட்டுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.